வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் சொல்றேன். எல்லோருக்கும் இனிய காலை. நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல்ல நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. லைவ் செஷன்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். சரிங்களா? உங்களுடைய சுயஜாதத்தை பார்க்கறதுக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பாருங்க. அதே மாதிரி ஏப்ரல்ல இருந்து ஜோதிடம் அடிப்படை வகுப்புகள் தொடங்க இருக்கின்றன. உங்களுக்கு ஜோதிடம் கற்க ஆர்வம் இருக்கா? என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க படித்து உபயோகப்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மேஷத்தில் கிரகம். பொதுவா கிரக சேர்க்கைகளை வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம் சேனல்ல. இப்ப இது ராசிகளை வச்சு நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். சரிங்களா? மேஷத்தில் கிரகங்கள், 30 கிரகங்களும் அதுல அமர்ந்தா என்ன மாதிரி பலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷம் காலச்சக்கரத்துக்கு 1ஆம் இடம், தலையாய ராசி, செவ்வாயுடைய ஆண் வீடு, சரராசி. சரிங்களா? இந்த மேஷத்துல அமரும் கிரகங்கள் என்ன வாயு பலன் நமக்கு தரும்? செவ்வாயோட ஒரு மூர்க்கமான, ஒரு கோபதாபத்தோட, ஒரு ஆக்ரோஷமா செயல்படக்கூடிய ஒரு ராசி. நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடிய ராசி. செவ்வாயுடன் மூலத்திரிகோண வீடு. இந்த மேச ராசியில் அமரும் கிரகங்கள், அந்த கிரகத்தோட காரக உறவுகள் இந்த மேச ராசியின் தன்மையை வெகுவாக வெளிப்படுத்தும். பொதுவா ஒரு கிரகம் எந்த ராசியில அமருதோ அதனுடைய ராசியோட தன்மையை நிச்சயமா வெளிப்படுத்தும். இது மாதிரி இந்த 9 நவக்கிரகங்களும் 9 கிரகங்களும் இங்க அமர்ந்தா என்ன பலனா தருவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சூரியன் அங்க அமர்றாரா, உச்சம் அப்படிங்கிற பலத்தை பெறுவார். தந்தை நேர்மை மிக்கவராகவும் ஒரு கோபதாதியாகவும் எதிலையுமே ஒரு வேகமாக செயல்படக்கூடிய தன்மையாகவும் தந்தை இருப்பார். உயர் பதவியில் இருப்பார். கௌரவமான ஒரு குடும்பத்துல சேர்ந்தவராக இருப்பார். ஆனால் கோபத்துக்கும் குறையில்லாம பேச்சுக்கு அப்புறம், அதாவது யோசனையே கிடையாது, செயல்திறன் முதல் அதுக்கப்புறம் தான் பேச்சு, செஞ்சுட்டு தான் பேச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இந்த ராசியில இருக்கிற கிரகங்கள் செயல்படுற தன்மையே மேசராசியோட இயல்பை அப்படியே பிரதிபலிக்கும். இங்கு அமர்றது சூரியன் அங்க உட்கார்றாரா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூரியங்கிறது தந்தை, மூத்த மகன், நம்மளுடைய உயர் அதிகாரிகள், இவங்க எல்லாரும் நமக்கு அந்த மேசராசியோட தன்மையை வெளிப்படுத்தும். எதா இருந்தாலும் ஒரு கோபதாபத்தோடைய சட்டுன்னு பேசுறது, ஒரு ரொம்ப ஒரு ஃபாஸ்டா எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்மைகள், முந்திரி கொட்டத்தரம், முந்திர எதுலையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசனையே பண்றாரு. இந்த குணாதிசயங்களை பிரதிபலிப்பாங்க. சரிங்களா? சந்திரன் நீங்க அமர்றாரா, தாய் மிக கோபக்காரங்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதுலையுமே ஒரு மூர்க்கமா செயல்படக்கூடிய தன்மை இருந்தாலும் சந்திரனோட சாஃப்ட் நேச்சர் அது இருக்கவே செய்யும். ஆனாலும் இந்த ராசியோட தன்மையை சற்று வெளிப்படுத்தவே செய்வாங்க. சென்சிட்டிவா இருக்கிறது, எதுலையுமே ஒரு சட்டுன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை, வேகமா முடிவெடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் இந்த மேசராசியில் அமர்ற சந்திரன் கொடுக்கவே செய்வார். எண்ண ஓட்டங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். இங்கே வரும்போதும் இந்த மேஷத்துல வரும்போதும் ரொம்ப ஒரு மாதிரி அந்த சந்திரனோட சாஃப்ட்னஸ் இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாக, இன்னமும் சந்திரன் ஏற்கனவே ஃபாஸ்டான கிரகம், இந்த மேஷத்துல போய் உட்காரும் போது இன்னும் அதிக ஒரு உத்தியோகமா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை இதுல கொடுக்கவே செய்யும். ஆயினும் நட்பு வீடு, சூரியன் சந்திரனுக்கு மேஷம் நட்பு வீடு. சோ இவங்க இங்க அமர்றது அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் செவ்வாய்க்கு இது ஆட்சி வீடு, தன் சுய வீடு, மூலத்திரிகோண வீடு. நல்ல பவராகவே இருப்பாரு இந்த இடத்துல செவ்வாய். வேற பாவ கிரகங்களோட இணைவு மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா செவ்வாய் அற்புதமா வேலை செஞ்சிருவாரு. அதாவது ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய தைரிய, வீரிய, எல்லா செயல்திறனையும் நன்றாக ஒரு ஒட்டுமொத்த கம்ப்ளீட் பேக்கேஜா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் மேஷத்தில் அமர்றது. இருந்தாலும் ஜாதகரை சற்று முன்கோபியா ஆக்கி
மூர்க்கத்தனமான கோபங்களோட தாக்கக்கூடிய தன்மையை ஜாதகருக்கு இயல்பாவே கொடுத்துருவாரு. ஜாதகரோட இளைய சகோதரம் இந்த செவ்வாயோட அந்த மூர்க்கத்தனத்தை அதிகமா வெளிப்படுத்துவாங்க. செவ்வாய் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? சோ அப்ப அந்த ஒரு மூர்க்கத்தனம் இருக்கவே செய்யும். மேஷராசியோட என்னங்க, சட்டுன்னு எதையுமே ஸ்ட்ரைட்டா வேமா அடிக்கிறது, எதுக்குமே பயப்படுறது கிடையாது, நேரடி தாக்குதல் தான், எதுவுமே மறைச்சு வச்சு பண்றதே கிடையாது, எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அடிச்சு தூள் கலப்புறதுதான் மேஷத்தோட வேலையே. அங்க பயம்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேச்சு. சோ அந்த செவ்வாய் அங்க அமரும் போது இந்த பலன்களை சற்று வெளிப்படுத்தவே செய்வார். இதுல பாவ கிரகங்களோட சேர்க்கை தொடர்பு வந்துருச்சுன்னா பலன்கள்ல மாறிடும். சரிங்களா? புதனுக்கு பிடிக்காத வீடு பகை. இங்க இருக்கும் போது பலவீனமா தான் இருப்பாரு புதன். அந்த அளவுக்கு வலிமையா இருக்கிறது இல்ல. மேஷத்துல புதன் இருக்கிறது எந்த விதத்திலயுமே சிறப்புன்னு சொல்லிட முடியாது. அவருக்கு அந்த பகைங்கிற நிலைமையை பெறுவார். எரிச்சல் ஊட்டுற நிலைமையில தான் உட்கார்ந்துருப்பாரு. கூட வேற ஏதாவது கிரகங்களோட இணைவு புதனுக்கு நிச்சயமா வேணும். நட்பு கிரகங்களோட இணைவு இருக்கணும். அப்பையும் கூட சனிலாம் உட்கார்றது நல்லதே இல்லை. சூரியன் இருக்கலாம் தப்பில்லை, சுக்கிரன் இருக்கலாம் தப்பில்லை. சரிங்களா? புதன் அங்க உட்கார்ந்தாருன்னா நிச்சயமா ஒரு மாதிரி ஜாதகரை முன்னுக்கு பின்னா பேச வச்சு, கோபதாபத்தோட பேச வச்சு ஜாதகரை பிரச்சனையில மாட்டக்கூடிய தன்மைகளை உண்டு பண்ணி விட்டுறோம். ஆனாலும் உயர்கல்வி படிக்கிறது இதுல எல்லாம் தடைகள் இருக்காது, நல்ல ஒரு கல்வி இருக்கவே செய்யும். ஆனாலும் அந்த புதனோட அந்த பிடிக்காத வீட்டுல ஒரு கிரகம் உட்காருதா, ஒரு நெகட்டிவா கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3, 6 குடையவன் லக்னத்துல உட்கார்றதுனால ஜாதகருக்கு வேலையில சிரமம், வேலையால் பிரச்சனை, தன் முயற்சிகளால் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவ் பலனை கொடுக்கவே செய்வார் புதன் தசை வரும்போது. சரி, குருவுக்கு அதி நட்பு வீடு இந்த மேஷம். உட்கார்ந்தாருன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு, தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பு. குரு மேஷத்தில் இருப்பது சிறப்பிலும் சிறப்பு, எந்த விதத்திலுமே அது நெகட்டிவ் கிடையாது. தனக்கு அதி மித்திரரான செவ்வாய் வீட்டுல அமர்றாருங்கும் போது நல்ல நிலைமையில இருப்பார். இதுலயும் பாவகிரகங்களோட தொடர்பு இல்லாம இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? தனிச்சு இருக்கிறதுக்குரிய பலன்கள். மேஷத்தில் குரு இருப்பது நிச்சயமா ஒரு நல்ல பலன் தான். ஆனாலும் ஜாதகருக்கு கோபதாபங்கள் நிச்சயமா இருக்கவே செய்யும். அந்த மேஷத்தோட மூர்க்கத்தனத்தை கண்டிப்பா அந்த கார கிரகம், அந்த கார உறவுக்கு அந்த மேஷ ராசியோட தன்மையை பிரதிபலிக்கவே செய்யும். சரிங்களா? சுக்கிரன் மனைவி ஒரு ஆக்ரோஷமான மனைவி, கோபக்கார மனைவி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறது, எதுலையுமே நேரா எதுனாலும் பேசக்கூடிய தன்மை, சென்சிட்டிவ் டைப்பா இருக்கிறது. சுக்கிரன் மேஷத்துல இருக்கிறது சமம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாலும் கூட தன் வீட்டுக்கு அவர் 12ல மறைவார் அந்த இடத்துல. ஆயினும் சுக்கிரனுக்கு அந்த வீடு நல்ல வீடு தான். அதாவது 2ஆம் வீட்டுக்கு 12ல மறைஞ்சு தன்னுடைய 7ஆம் வீட்டுக்கு 7ல இருப்பார். சோ சுக்கிரனுக்கு அப்படி ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. மேஷத்துல பாவகிரகங்களோட இணைவு இதெல்லாம் இல்லாம இருக்கணும். சுக்கிரன் மேஷத்துல நல்ல பலன்களை செய்வார். நெக்ஸ்ட் சனி நீச்சமா போயிடுவாரு. சனியோட அத்தனை துர்க்குணங்களும் அத்தனை காரகத்துவங்களும் செய்ய முடியாத நிலைமைக்கு போயிடுவார், நீசமாயிட்டார். சனியோட துர்க்குணங்கள் கிடைக்காம, அதாவது அந்த நெகட்டிவ் பலன்கள் இல்லாம இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தாலும் கூட அவருடைய ஆதிபத்திய விஷயங்கள் தராம போயிடுவாரே. தொழில் மற்றும் லாப ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர் இந்த மேஷ ராசிக்கு அவர் 10 மற்றும் 11ஆம் அதிபதி இல்லைங்களா? தொழிலையும் அவர் தான் கொடுக்கணும், லாபத்தையும் அவர் தான் கொடுக்கணும். அவர் நீசமா போனா அப்ப இதெல்லாம் இல்லாமல போயிடும். சோ அவருக்கு நீச்ச பங்கம் கிடைக்க வேண்டும். அதுலயும் சுபர்களோட தொடர்பு நிச்சயமா வரும். லக்னத்துல எப்பயுமே சனி உட்கார்றது நல்ல அமைப்பே இல்லை. அதுவும் நீசமா போய் உட்கார்றாரு அப்படின்னா மாதிரி எப்படி சொல்றது, ஆயுள் பங்கம் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன்னா சனி நீசமா போறாரு அப்படிங்கும் போது ஆயுளும் இல்லாமல போயிடும். மெயின் காரகம் ஆயுள், அதுவும் இல்லாம போகக்கூடிய தன்மைகள் உண்டு. சுபத்துவம் விதிவிலக்கு. சரிங்களா? நீசபங்கம் கிடைக்குது அப்படின்னா விதிவிலக்கு. உச்சவக்கரமானாலும் அதுவும் அதுலயும் குருவோட இணைவு, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, அதாவது பௌர்ணமி சந்திரனோட தொடர்பு, இல்ல சுக்கிரனோட தொடர்பு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா சனி அற்புதமா வேலை செய்வார். ஆனாலும் மேசராசியிலே சனி இருப்பது நல்ல அமைப்பே இல்லை. பகைங்கிற நிலைமை நீச்சமாவும் போயிடுவார். சோ இது மேஷத்துல எப்பயுமே சனி இருக்கிறது நல்ல பலன்கள் கிடையாது. ராகு அந்த இடத்த கெடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ராகு, அதாவது பாவர்கள் ஒரு ராசியில உட்கார்றாங்களா அந்த இடத்த கெடுத்து தான் அதுக்கப்புறம் பலன் தருவாங்க. சுபர்களோட தொடர்பு விதிவிலக்கு.
சுவர்களோட தொடர்பு கிடைக்குதா, நிச்சயமா நல்ல பலன் இருக்கும். மேஷத்து ராகு நல்ல பலன்களை செய்யறதுக்கு கடமைப்பட்டவர். தலையாய ராசி. மேஷத்துல ராகு உட்கார்ந்தாருன்னா நல்ல பவரா இருப்பாரு. செவ்வாயோட அத்தனை தன்னத்தையும் வாங்கி அப்படியே பிரதிபலிப்பார். செவ்வாயே ஏற்கனவே ஒரு மூர்க்கதாக்கமா ஒரு தாக்கக்கூடிய ஒரு கிரகம். இவர் அங்க போய் உட்காரும் போது அப்படியே செவ்வாய 10 மடங்கா பெருக்கி கொடுப்பார். ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு அமைப்பு மேஷத்துல ராகு இருக்கிறது. இருள் தன்மை, அதாவது லக்னத்தை இருள் தன்மை தான். ராகுவோ கேதுவோ அங்க வந்து உட்காரும் போது நிச்சயமா ஜாதகருக்கு ஒரு ஒரு 40% மார்க் கம்மி தான் அந்த இடத்துல. குருவோட சுக்கிரனோட தொடர்புகள் ராகுவை கட்டுப்படுத்தும். வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல வலுவுல இருக்கிறாரு அப்படின்னா ராகு நல்ல பலன் கொடுப்பார். ஆனாலும் செவ்வாய்க்கு டைரக்டா தொடர்பு வரக்கூடாது. ராகுக்கு 10ஆம் இடத்துல இருந்து நேர 4ஆம் பார்வையில செவ்வாய் பார்த்தாருன்னா சுத்தம். ஜாதகருக்கு விபத்து, கண்டம், இருக்கிற துர்க்குணங்கள் அத்தையும் சேர்த்து கொடுத்துருவாரு. இதுல சனியும் அது மாதிரி கீழே இருந்து துலாத்துல இருந்து 7ஆம் பார்வையில ராகு பார்த்தாருன்னா சொல்லவே வேண்டாம். ராகு தசை போட்டு படுத்தி எடுத்துரும். சோ செவ்வாய் சனி தொடர்பு ராகுக்கு எக்காரணம் கொண்டு வரவே கூடாது. இப்படி வந்துருச்சு அப்படின்னா குரு சுக்கிரனோட தொடர்பு விதிவிலக்கு. சரிங்களா? தசையே வரவே இல்லைன்னா கவலையப்பட வேண்டியதில்லை. லக்னத்துல ராகு இருக்கிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்க கொள்ள வேண்டியதே இல்லை. சரிங்களா? கேது ஆன்மீக சிந்தனை, தனித்திருத்தல், ஒதுங்கியிருத்தல், செவ்வாயோட மூர்க்கத்தனத்தை பூரா டைல்யூஸ் பண்ணி ஒரு மாதிரி செவ்வாயை மட்டுப்படுத்தின ஒரு தன்மை அந்த மேசராசியோட இயல்பு வந்து அப்படியே உள்ளுக்குள்ள போயிடும். எல்லாமே அப்படியே கேது சுருக்கி ஒரு மாதிரி டைல்யூஸ் பண்ணி வச்சிருவாரு. அந்த ராசியை செயல்பட முடக்கு தன்மையை ஆக்கிரும். ஆயினும் மருத்துவத்துல சாதிக்கிறது, கேதுவோட அந்த ஆன்மீக தன்மான விஷயங்கள்ல சாதிக்கிறது, இது எல்லாமே இருக்கும். குருவோட பார்வை, சுக்கிரனோட பார்வை, இதெல்லாம் கேதுக்கு ஒரு ஸ்பெஷல். சரிங்களா? இதுதாங்க மேஷத்துல கிரகங்கள் அமர்ந்தா என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் ஒரு பொதுவாக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். இதுல